என்னத்தை நான் சொல்ல கண்ணால நீ கொள்ள பெண்ணாத்து கரையோரும் அண்ணாந்து நான் பார்க்க உன்னை போல ஒருத்தி எனக்கு கிடைச்சாரே என்ன போல செத்தாலே யாரும் இல்லை ஊருக்குள்ளே அண்ணன் கொடி உன்னை தேடி அத்து பக்கம் நான் ஓடி வந்து பார்த்த போது அங்க இருந்த அந்த அறத்தடி பூவோ இருந்த ஆவாரம் தோட்டத்திலே கூடாரம் போட்டு வைப்பேன் மீனை புடிச்சு வந்து விளக்காய் ஏற்றி வைப்பேன் ஆகாச மேகத்தரா ஆயா விரிச்சு வைப்பேன் உங்கடி எனையும் தூங்க உங்காட்ட வர வளர்ப்பேன் உன்னோட உறக்கத்தை கனவாக நான் வருவேன் கண்ணத்தில் முத்தந்தம் காதோர பேசிடுவேன் என்ன நம்ம சொல்ல நினைச்சேன் சந்தனத்தை மட்டும் படித்தேன் கட்டி பிடிச்சு ஒன்ன கொஞ்சம் ஆளை எண்ணி நான் எது காத்துறேன் ஒரு தாலி வர வாங்கி நான் காத்திருக்கிறேன் அண்ணன் கொடி ஒன்று அத்து பக்கம் நான் ஓட்டு பார்த்த போது இருந்த வந்தார தெளிவு எங்க அப்பா வந்தாரு எங்க கண்ணு கட்டுமா காவலை பார்க்க சொல்லிருக்காரு காவலப்பாரு சொல்லுவா என் காதலி வரப்போறா பல நாளா எனக்கு பொண்ணே கிடைக்கல பொண்ணு கிடைக்காம இருந்து இன்னைக்கு தான் எனக்கு பொண்ணு அமைஞ்சிருக்கு அந்த பொம்பளை பிள்ளை இந்த கூட்டத்துல இருக்கு என்னடி என்ன சொல்ல வர சொல்லணும்னு நினைக்கிறேன் தேரடிங்கிற அதுக்கு என்ன தேடி கருப்பர் சார்பாக அன்பளிப்பு ரைட்டு சொல்லணும்னு நன்றி வணக்கம் சொல்லணும்னு தோணுது மனசு வரல மனசுல இருக்கு வெளியே வரல குரு அதனால நான் கட்டிக்க போற பொம்பளை பிள்ளைங்க வரப்போறா அவளை பார்க்கணும் கட்டி பிடிக்கணும் முத்தம் கொஞ்சம் அவதான் என் வாழ்க்கை இந்த கூட்டத்துல இருக்கா இப்ப வரப்போறா அவளை இதுவரை நேருக்கு நேரம் பார்த்ததே இல்லை அவளை பாத்துருமா ஆமா அவ பேர் என்ன தெரியுமா என்ன பேரு எந்திரி என்ன அவ பேரு எந்திரி உன் காதலி பேரா வந்தாலும் அவ பேர் என்ன தெரியுமா அவ பேர் என்ன கிளப்பு ஆஹா ரெண்டும் ஆளுதானா ஆமா இப்ப வருவா பாருங்க எந்திரி வரப்போறா செல்லம் வெக்கப்படுறா ரொம்ப வெக்கம் ரொம்ப என்ன சிரிக்கிறாங்க ஒண்ணுமே கூச்சப்படுறா ரொம்ப ஆம்பளை பார்த்தது இல்ல இன்னும் வரக்கானாம அவளை தேடிக்கிட்டே இருக்கேன் இருந்துட்டேன் நீங்க ஆயிருந்த கேட்கல உங்களை புதுசா பார்த்தனால ஹாய்ன்னு சொன்னேன் நீங்க நான் கட்டிக்க போற பொண்ணு எந்திரியோட பாட்டியா இல்ல அந்த பிள்ளையோட அம்மாச்சியா இல்ல உங்க வீட்டுல எதுவும் பாத்திரம் கழுவுறீங்களா ஹலோ 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 யாரு என்னன்னு சொல்லுங்க நான் வந்து உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி ஐயோ என் தலையில இடி விழுக எனக்கு பார்த்த பொண்ணு எந்திரிங்க ஆனா பரவாயில்ல நீங்க கருப்பா இருந்தாலும் ஆளு கலையா இருக்கீங்க ஆனா உங்களை தான் நான் கட்டிக்க போறேன் இனிமேதான் என் வாழ்க்கையே வெளிச்சம் வரப்போகுது ஆனா உங்களை கட்டிக்க போறேன் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் உன்னை மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொண்டு நம்ம வீட்டில் வச்சுக்க கரண்ட் புல்லு கட்டுறவோட வர மாட்டேன் வந்தாலே ஒரு பொம்பளை அவன் மாதிரி ஆளை கல்யாணம் பண்ண ஒரு நாளைக்கு 10 பேர் வருவேன் அடியே எந்திரி ஓடி வாடின்னு பேசாதீங்க ஏன் எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல ஒப்பாரி வைக்காத முதல் கல்யாணம் நாள் குறிச்சிருக்கு ஆடி மாசம் 37ஆம் தேதி உனக்கு எனக்கு கல்யாணம் 37ஆம் தேதி நீ தேதி உரிச்சதே சரியில்லை ஏன் மாசத்துல 30 நாள் இருக்கு நீ 37ஆம் தேதின்ற அடுத்த மாசத்துல கடன் வாங்குவோம் ஐயா என்னை மன்னித்துருங்க நானும் எங்க ஆத்தாப்பேட்டை எவ்வளவோ சொல்றேன் கேட்க மாட்டேன் ஆனா உங்களுக்கு எதுவும் கட்டி வைக்கணும்ன்றாங்க உங்களுக்கு தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாருன்னு
அவங்க நல்ல மாப்பிள்ளைலாம் நினைக்கல. நகை வைக்கிற வேலைக்கு எப்படியாவது உன் தலையில தள்ளி விட்டுருந்து பார்க்குறாங்க. நகை நாடி பெரிய நகை பொல்லா நகை. ஒரு பவுன் 1500 விற்கிறாங்க. ஒரு பவுன் 1500 விற்கிறாங்க. ஒரு பவன் 1500. இப்போ ஆடி பெருக்குக்காக ஒரு 50 ரூபா குறைச்சிருக்காங்க. இப்போ நீ நகை கடைக்கு போனியா திண்டுக்கல் கவனி கடைக்கு போனியாடா சாரி பேல புதுமுண்டை அவன் 1.5 லட்ச ரூபா இது 1500 சரி வா நகையா முக்கியம் நீ தான் எனக்கு முக்கியம். நான் தான் முக்கியம்னு சொல்றேன். ஆனா நான் ஒரு லட்சியத்தோட பிறந்துட்டோம். ஒரு லட்சியத்தோட வாழணும்னு நினைக்கிறேன். அப்படி என்ன லட்சியத்தோட வாழ்றீங்க? நான் ஒரு பட்ட படிப்பு முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஜோரா ஒரு கைதறி கொடுங்கய்யா. ஏன்னா இந்த காலத்துல கல்வி தான் முக்கியம். அதுதான் என்னை பார்த்தா தாய்க்குளங்கள்ன்றது. ஏன்னா மண்டை உள்ள போனாலும் கல்வி தான் நிலையா இருக்கு. மற்றது எல்லாமே தெருவாத்தான் போகும். நீங்க படிக்கிறேங்கிறீங்க. அப்படி என்ன படிக்கிறீங்க? ஏன் உங்கள்கிட்ட சொல்லி நான் படிக்கிறத நீங்க என்ன படிக்க வைக்க போறீங்க? சொல்றி நான் படிக்க வைக்கிறேன்டி. 500 ரூபா செலவுனாலும் பரவாயில்ல. 500 ரூபா உன்னை நான் படிக்க வைக்கிறேன்டி. பட்டப்படி படிக்க வைக்க 500 ரூபா செலவு. 500 ரூபா காசு இல்லையா? இந்த பக்கம் பேச்சு இந்த பக்கம் பேச்சு நம்ம பேச்சு கேட்காது. அப்போ இந்த 500 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு சாராயத்தை குடிச்சு மேடையில் இறக்கிட்டு ஆட்டமா ஆடுற ஆளை பிடிச்சிட்டு அப்படியே தலால அடிச்சாவில் இருக்கு. ஆனால் என்ன சாராயம் குடிக்கிறாங்களே தெரியல. முதல்ல எல்லாம் சாராயம் குடிச்சா உறக்கமா வரும். இப்போ குடிக்கிற சாராயத்துக்கு தூக்கமே வராது இருக்கு. தலைவா மொட்டை தலைவா நீ தான் இன்னைக்கு நாடகமே தலைவா. மருதமணி பாலிடா இப்போ ஒண்ணு அப்போ ஒண்ணு நானும் காத்து தப்பணும்டா. அது இருக்கட்டும் சப்பனம் இருக்கட்டும். உன் தங்கச்சி வரா. எனக்கு தங்கச்சி வருவா. வர கிளப்பு கோலம கிளப்பிடுவான். மாமா மாமா என்ன 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 ஒரு மாதிரி பேசுறீ? என்ன என்னன்னு கேட்டேன். வர வர என் மேல உங்களுக்கு லவ் குறைஞ்சுக்கிட்டே வருது. கடுப்பாயிட்டேன். என் மேல உங்களுக்கு லவ் குறைஞ்சுக்கிட்டே வருது. வேணாம். ஏன்? நீ எனக்கு வேணாம். நீங்க தானே என் உசுறு. உசுறு மசுரெல்லாம் வேணாம். எனக்குன்னு ஒருத்தி இங்க இருக்கா. அது நான் தானே. இல்ல எவா சக்கலாத்தி என்னை மிஞ்சி எவ்வளவு இந்த இடத்துக்கு வர விட்டுருவேன். நீ கட்டிக்க போற பொம்பளை பிள்ளை இருக்கா. வட்டி சொத்தை கூட விட்டு கொடுப்பா வாழ்க்கையை விட்டு. அந்த பொம்பளை பிள்ளை இங்கதான் இருக்கா. ஏய் என்னை தவிர வேற எவனையாவது பார்த்தா நறுக்கிடுவேன். அதை பத்தி நான் கவலைப்படல. என் செல்லம் இருக்கா. யார் உன் செல்லம்? எது இதுவா? ஊர்ல யார் இந்த கழட்டு முண்டை? நாக்கு அடக்கி வச்சு பேசணும். பொண்டாட்டி ஊர்ல போய் 200 ரூபாய் காசு வாங்கிட்டு வந்துருச்சுடா. தருவாங்க 200 எங்க அண்ணன் தம்பி கொடுத்துருக்காங்கடி. அறிவு வெட்டவள அண்ணன் தம்பியலா? ஆமா. எனக்கும் தம்பி அண்ணங்க. ஆமா அண்ணங்க அண்ணங்க. நாக்கு அடக்கி வச்சு பேசணும். என்னடா கர்மம் அது? இதுவா அதுவான்னு பேசிட்டு தெரிஞ்சா? இதுதான் எக்ஸ்ரே மிஷின். நெஞ்சுக்குள்ள என்ன பொம்பளை எல்லாம் காசை மேல தானே வைப்பாங்க. இந்த பிள்ளை உள்ள வைக்குது. எப்பவுமே உள்ள வச்சுட்டேன் பழக்கம். ஏப்பா அது பேர் என்ன? வேற எந்திரி. இத பார்த்தா எங்க எந்திரிக்கும்? என்ன பார்த்து எந்திரிக்கிற உன்னை பார்த்துட்டு அப்படியே எந்திரிக்கட்டும். ஏமா துணியை துவச்சி எம்பட்ட சோத்துற வாட்டை அடிக்குது கர்ம. ஏன்டா உன் டேஸ்ட் வர வர இவ்வளவு மோசமா பத்தி எந்த குறை சொன்னா ரவரவே அறுத்து போடுவேன். நீ போடா குந்தாணி போடா. டேடி தட்டு போடா. நான் கிளம்பிச்சு உன் பொண்டாட்டி ஊர்ல போயிரு. ஊர்ல போயிரு. அப்படியே போயிரு. எவன் இங்க திரும்ப வாய முறி பொம்பளை முத. ஐயோ உன் லட்சண அவசரம் எனக்கு தெரியாது. யார் நீ சொன்னது? ஒன்னே மாதிரியாடி ஊருக்கு 10 புருஷன் வச்சிருக்கே. வந்தா தூக்கி போட்டு இதுலயே மிச்ச போட வேண்டிய நீங்க. போடி போடி இந்த மொட்டையை வச்சிருந்தவளே. சாமானே விதிக்கிறாங்க. உன்னை பத்தி ஒண்ணு சொன்னேன்னு வச்சுக்கோ மான மரியாதை போயிடும். எப்ப உங்க அத்தாச்சி இதை ஜூம் பண்ணி எடுத்துக்கங்கப்பா. காலைல வீட்டு வாசலுக்கு முன்னாடி அதை போட்டோ பாருங்க. ஒரு நாய் கூட வராது. ஏனே இப்படி பேசுற? கண்ணு தெரியுதானே உனக்கு வர வர? ஏன்ட்டு கேட்டு முட்டா இங்க வாடி முத. ஏத்தா அந்த முகரைய பாத்துக்கங்க. எவன் குடியே கிடக்கத்துல பொட்டு வச்சிருக்குன்னு தெரியல. மூஞ்சி மசரும் பொட்டு மசரும். உன் மூஞ்சி முத கண்ணாடில பாத்திருக்கியா?
அவ குறுக்கு எழுத்து படிச்சிருக்கா. புடுக்கெடுத்து நீங்க வச்சுக்கோங்க, அப்படித்தான் மரியாதை உங்களுக்கு. அடே பாடி அடி ஊர்ல போனவளே, போடி 5 வருஷம் மைசெட்டுக்கார வச்சிருந்தவளே, கோயில் பூசாரி மயனை வச்சிருந்தவளே, போடி பிரசிடண்ட வச்சிருந்தவளே, கிழக்க வச்சிருந்தேனா யாரா அது? போடி பெட்டுக்கார 5 வருஷம் வச்சிருந்தவளே, அவங்க வல சொல்லிச்சு அந்த உட்கார்ந்துருச்சு உன் பொண்டாட்டி. போச்சு இந்த 50 பேருக்கு அந்த வாடி எல்லாம் விரதத்துல இருக்காங்க. உன்னை மாசமாக்கி விடுவாங்க. வா அப்படியே உட்கார்ந்து எல்லாருக்கும் வாயில முத்தம் கொடுத்துட்டு வா. வாடி யாருக்கு ஏத்தா உதவும் இதை மூடு கப்ப கலங்க. ஐயே ஏன் உன் குடும்ப மானத்தை வாங்குறடா கர்மம். ஏலே என்னடா கர்மம் அது? முன்னாடி இல்லாம பின்னாடி இல்லாம மரியாதையா பேச அவளை பத்தி. நல்லவங்களை திறந்து காமிடி. ஏச்சி கர்மம் ஒன்னேமா நினைச்சேடி என்னைய? என்னமா நினைச்சேடி என்னைய? இவ எப்பவுமே திறந்த மனசா உள்ளவ. என்னதான் கிளி மாதிரி பொண்டாடினாலும் குரங்கு நீங்க கிளி நாங்க குரங்கு. அங்க இருந்து வந்துட்டா இத காட்டிக்கிட்டு என்ன கர்மம் அது? இந்த காட்டுச்சிருக்கி எங்கடா புடிச்ச? ஏய் என் புருஷன் மேல கைய வச்சு அப்படிதான் உனக்கு மரியாதை. யாருக்கு ஏன் புருஷன்டி? ஏன் புருஷன்டி? ஏன் புருஷன்டி? நல்ல ஆம்பளை நீ என்ன புடிச்ச மாதிரி ஆடுறா. என்னடா என்னடா சாமான நரிக்க முடியும் பாத்துக்க. ஒரே பரும சீ தொடாத முத. அர்த்திராய் நீ தொடாத முத. அவசரத்துல பேசிட்டு என்னது தொடாத முத. என் புருஷனை வச்சிருக்கிறதுல என்ன மேல தொடங்கல நீ? ஆறு அது என் புருஷன். உன் புருஷனா நம்ம புருஷன். கோவத்துல பேசிட்டு மனுச்சுக்க. என்னது இருந்தாலும் அவனை அப்படி பேசிட கூடாது. நம்ம 2 பேரும் உரல்லையும் ஒரு உலக்கைய போட்டு நங்கு நங்குன்னு குத்தணும். ஏக்கா உலக்கையில பூணு கலண்டுச்சுன்னா என்னக்கா பண்றது? பூணு கலண்டுச்சுன்னா வேற பூனை போட்டுக்குருவான். சரிக்கா. நம்மளுக்குள்ள எதுக்கு சண்டை? ஒருவேளை உலக்கையில் லிப்பர் ஆயிடுச்சுன்னா வாரத்துல 7 நாள். சரி 3 நாள் ஓ வீட்டுல, 3 நாள் என் வீட்டுல, ஒரு நாள் இருக்கேக்கா திண்டுக்கல் ஆஸ்பத்திரிக்கு குளுக்கோஸ் ஏத்த போட்டு. ஏக்கா வேற என்ன செய்யுது? அவன் பூரா போட்டு இழுத்துக்கிறான். செய்ய முடியாத முண்டை எதுக்கு உயிரிழக்கு சாகட்டுங்கிறேன். இந்த லட்சணம் வசனம் உனக்கு 2 பொண்டாட்டியாடா? இனிமேல் அவ தொட்டவே இல்லை. என்ன தொட்டனா டீ குடிப்பண்டா. பெரிய உத்தம புத்து நீ. இரு ஏற்கனவே நீ டீ குடிச்ச மாதிரி தான் இருக்க. அப்படி சொல்லாத. சுடுகாட்டுல வெந்து வேகாத மாதிரி இருக்கு. சத்தம்க்குள்ளே என்ன இருக்கு சொன்னா தெரியுமா? பழைய துணி பழைய வேப்ப உனக்கு வேணுமா? ஏத்தா யாருக்கா டஸ்டர் வேணுமா? டஸ்டர் எங்க என்ன முட்டையை கிடைக்கும். அடே உனக்கு தான் அலைஞ்ச. என்னதை எடுத்து காமிச்ச மாதிரி ஒன்னதை எடுத்து காமி. நீ கரும ஒண்ணே மாதிரி நினைச்சியா? ஏய் அவன் என்ன ஒன்ன மாதிரி டூப்ளிகேட்டா? எங்க நீ எடுத்து காமிக்க சொல்லு. ஏய் எடுத்து காமிடி. நம்ம குடும்ப மரியாதை நீ தான் காப்பாத்தணும். எடுத்து காமிச்சா பிஞ்சிருமா? அடி லூசு முண்டா ஒன்னே பிச்சிருவேன். கர்ம ஒன்னே மாதிரி நினைச்சியா என்னைய? இது அம்மா வட்டு உன்னை போட்டு கொடுக்குறேன். அம்மா போட்டு விடுறீங்களா? கத்தாதீங்க, என் தங்கச்சி வருது. அம்மா தங்கச்சி அம்மா கிட்ட ஒழுக்கமா பேச சொல்லு. என்ன சொன்ன? ஆண்டவா வாய் ரொம்ப பேசுறா. ஏய் ஏய் டாடி இங்க வா. நீ 2 நாளைக்கு ஒரு தடவை கூட சும்மா இருக்க மாட்டே. எனக்கு தான் தெரியுமா? ஏதோ பேசணும்னு வெச்சுக்கோங்க. அப்படிதான் மரியாதை. இதே மாதிரி நானும் முடிக்க தெரியும். கிளவி சும்மா கலக்க மாட்டேங்கிறா காலமான. கட்டுப்படுத்திக்க. கையால போதாங்க. அம்மா வா. செடியோரம் இருக்கு பிடிக்கிறமானே முருகனைய போல உருவி தவிக்கிறேன் நானே. அத்தார வீடு கட்டி மேடு கட்டி பாட்டெடுத்தேன் செங்கார மாமரைய சேர்த்தெடுத்து நான் கொடுத்தேன். நான்
இறுக்கி பிடிச்ச மாமா முருகனைய போல உருவி தவிக்கிறேனாமா மனதில் நூல் எடுத்து செல்ல பொண்ணு நான் கொடுத்தேன் மனதில் தேர் எடுத்து வாசல் வள்ளி நான் வருவேன் வணக்கம்டா. அம்மா வணக்கம்மா. சொல்லிட்டேம்மா. என்னம்மா ஏன் இப்படி சலுப்பா நிக்கிறல? என்ன வரும் எதுக்கு? ஏன்? ஆமா அண்ணே யாருண்ணே இந்த பெண்ணு? பாருங்க நீங்க எப்படி எல்லாம் புருஷன் குத்துக்கல் மாதிரி இருக்கும்போது என்ன முண்டன்றா. என்னது குத்துக்கல் மாதிரி? எங்க அண்ணனை பார்க்கல குத்துக்கல் மாதிரி தெரியுதா? குத்துக்கல்னா அப்படி ஒரு இதா இருக்கு அண்ணே. ஏன் இந்த பொண்ணை சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பொண்ணை அப்படி ஒரு அழகான பெண்மணி ஏன் அப்படி அழுக வைக்கிறீங்க? அழகு சுந்தரி. வணக்கம் வணக்கம். அது என்ன நாத்துனா வணக்கம்னா? நாத்துனா என்ன சொல்றீ? இவர் ஏத்துனார், நீங்க நாத்துனார். எதை உங்க ஏத்தன எங்க அண்ணன் உங்களுக்கு? அம்மா ஏத்துனா தாலிக்கே ஏத்துறது. ஓ தாலிக்கு அவரை ஏத்துறதா? அண்ணே ஏன்னா ஒரு பெண்மணி பத்தாது இன்னொரு பெண்மணியை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டியா? இவதான் எனக்கு சரியா வருவா. நீங்க எடுக்காம இருந்தா போதும். உண்மையில நான் அப்படியே இல்ல 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 அப்படியே ஐயோ நீ அப்படி ஒரு பெண்மணியே கிடையாது. எங்க அண்ணன் பாவம் பைத்தியார ஆளு இப்படி அம்புடுக்கிட்டு இப்படி நான் திட்டு வைக்கிறது எனக்கு தெரியும். நீ ரெண்டு என்ன மூணு கூட நீ வச்சுக்கலாம். அண்ணா என்னன்னா ரொம்ப தாழ்மையா அழுகிற மாதிரி இருக்கு. இவதான் நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமி லூசிச்சிருக்கி மூஞ்சில முடிச்சா விளங்குமா? இவன் பாரு மகாலட்சுமி ஓடி போயிருந்தா என்ன என்ன நடக்குது? என் மேல மரியாதையா இருக்கா? அவ்வளவு ஒரு மரியாதை, இவ்வளவு ஒரு பாசமா? நான் பார்த்திருக்கேன், எத்தனையோ பெண்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன். ஆனா இப்படி ஒரு பாசம் உன் மேல இவ்வளவு? அதெல்லாம் ஒரு கன்றாவி கிடையாது. இவ செனையா இருக்கா. அப்படின்னா என்னண்ணே? செனைனா வயிறு தள்ளுறது. உங்களுக்கு அப்படியே இருக்கு. 9 மாசமா இருக்கு. 9 மாசமா இருக்காமா? நல்ல வேலை இப்படி சொல்ல சொல்லிதான் மாட்டிட்டு கிடந்த. சும்மா பேசாம இரு, இந்த பச்சை பேசாம. ஆமா உன் நாத்தனா மாசமா இருக்கா? மாசமா இருக்காங்களா? என்ன ஆனா அவ மாசமா இருந்து குழந்தை கல்யாணம் பண்ணி 10 வருஷம் 10 ஆண்டு காலமா கல்யாணம் பண்ணிருக்கேன். அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே இல்ல. அதுக்கு எதுவுமே இல்ல. அண்ணே சொல்லுங்க, என்னமோ சொல்ல வந்தீங்க. என்னன்னு? அம்மா 9 மாசமா இருக்கா. சரி அப்படியே இப்ப குழந்தை பிறந்தாலும் எலி குஞ்சு மாதிரி இருக்கு. எனக்கு என்ன சந்தேகம், முன்னாடி மாசமா இருக்கு. சரி யாருக்கு மாசமா இருக்கு? பப்ளிக்கு. அங்க போய் உட்கார்ந்து வந்துச்சு. எனக்கு என்னமோ அந்த கட்டா முடிச்ச அந்த அவங்க ஃபுல்லா இவளுக்கு புருஷன். அந்த கருப்பு சட்டை மேல தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் வந்து ஓனர். அவங்க எல்லாம் புருஷன். உனக்கு வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? இப்படி கட்டி நீ கட்டி வச்சுக்கிட்டு அவளை பூரா புருஷன் கட்டி நீ தெரியல மாமாவை பாக்குறியா? அண்ணன் தம்பி. அண்ணன் தம்பினா தாவணி போட்டு உள்ள உள்ள எனக்கு அசிங்கமா இருக்கு. உன்னை அண்ணன் ஆமா என்ன ஒரு ஒரு மரியாதை வேணாமா பெண்மணினா? மரியாதை இல்ல, கொஞ்சம் காத்து வரட்டும். இங்க வாங்களே. அவ திறந்த மனசா உள்ள. ஐயோ எங்க இப்படிதான் போவியா? இங்க வாங்களே. இப்படிதான் போவியா? அவங்க நாத்தனா அவங்க பேசாம நாத்தனா இருக்காங்க. இங்க வாங்களே. என் கைய பிடிங்களே. ஏன் என்னாச்சு? ஒரு மாதிரியா இருக்கு. நான் பிடிச்சா மாதிரியா இருக்கு. பெண்ணுக்கு பெண்ணு என்ன இப்படி பேராசப்படக்கூடாது. எங்க 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 அண்ணன் பிடிக்கட்டும் பாப்பா. அண்ணன் நீ பிடினே. அண்ணே நீ பிடி. நான் பிடிச்சாலும் அவன் தொட்டா எனக்கு முள்ளா குத்து.
குத்துது. அப்புறம் எங்க அண்ணன் சொன்னது தப்பே இல்லையே. அப்புறம் எப்படி மாசமான அப்புறம் எப்படி மாசமான அவன் என்னை ஏமாத்திட்டியா? எப்படி ஏமாத்துறீங்க? எங்க அண்ணன் அப்படி ஏமாத்த மாட்டாரே. நான் ஏமாத்துவேனாடி? என் மாமா உத்தம புத்திரடி. அவன் உத்தம குத்து நின்று அவன் குத்தவே மாட்டேன்றியா? அடே நீ நானும் குத்துனாரு கிட்டிதான் அடிக்கலாம். அண்ணே இவங்க உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கிறாங்க. என்ன செய்யறது? நீ இல்லைன்னு வச்சுவே அவரும் இருக்க மாட்டாரு. உண்மையிலே இப்படி ரெண்டு பேருமே இப்படி சொல்லி எங்க அண்ணனை போட்டு கொலையா கொள்றீல என்னன்னு தெரியலையே. எங்க அண்ணன் 10 இருந்தாலும் சமாளிப்பாரு. எங்க அண்ணனை பத்தி எனக்கு தான் தெரியும். எங்க அண்ணன் 10 இருந்தாலும் சமாளிப்பாரு. ஏன் 10 குடும்பமா இருந்தா அந்த குடும்பத்துல உழைச்சு போடுவாரு. அதனால எங்க அண்ணனை பத்தி பெருமையா சொல்றேன். ஆனா இவன் இருக்கிறான் பாரு எங்க அண்ணன். எதுக்கு என்னத்தன ஏமா என்னமா என்ன சொல்றாப்ல? இல்ல உனக்கே பிடிச்சி நாங்களா குத்திக்கிறோம்ன்றா. ஆனா இவங்க இருக்க கந்திச்சு போட்டு அண்ணே அப்படி சொல்லாதே. அழகான பெண்மணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். அண்ணே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உலகம் அழகாத்தான் இருக்கேன். ரொம்ப மனதளவுக்கு நீங்க அழகா இருக்கிறீங்க. அழகு என்ன அழகு, இங்க மனதளவுக்கு அழகா இருக்கிறீங்க. நான் உண்மையிலே சொல்றேன். ஏன் என்னாச்சு? யாரு கண்ணு தெரியல. அது சரியாது. உனக்கு உன் முகரே பார்த்தா கிளம்புமா? எங்க எனக்கு என்ன சந்தேகமா இதை பார்த்தா கிளம்புமா இதை பார்த்தா கிளம்புமா வண்டி கிளம்புமான்னு கேக்குறான். சரி அண்ணே உண்மையிலே எங்க நாத்தனாவை பார்த்தோன்னா அண்ணே அண்ணே என்னன்னே இப்படி நம்ம குடும்பத்துல இப்படியானே அத்தான் எங்க நாத்தனாவை பார்க்கறது எனக்கு சந்தோஷம். சந்தோஷம்னா சந்தோஷம்னா ஆனந்தம். ஆனந்தம்னா ஆனந்தம்னா இன்பம். இன்பம்னா இன்பம்னா மகிழ்ச்சி. மகிழ்ச்சினா ஓ பூரிப்பு உண்டாகல ஒரு சந்தோஷம். அப்படி ஒரு இதா இருக்கு. பூரிப்பு உண்டாகல. ஆனா ஒண்ணு சொல்றேன்டா, இவளை வீட்டுக்குள்ள விட்டா கொல்ல பேரை நம்ம இழக்கிற மாதிரி ஆயி பேர் இவ வேண்டாம். ஏய் அவள் சொல்ல அவதான் மகாலட்சுமி. மகாலட்சுமியை முத பாத்திருக்கியாடா? மட்டும் அப்படி சொல்லாது. அவங்க கூட எவ்வளவு என் மேல பாசமா இருக்காங்க. யாரோ சலூன் கடைக்காரர் வந்து நிக்கிறாங்க. சரி என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? மிகவும் பெரிய ஆபத்தான மிருகம். அதனால அண்ணே தாஜி பறைய வரட்டிடுவோம். ஆலோலம் 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 சாலோலமே ஆலோலம் சாலோலமே ஆலோலம் என்ன இடம் வேலி மலைச்சார். இது கூட யானை பறவைகள் போகவே போகாது. யானை பறவையில ஞானம் யானை பறவைகள் யானை பறவை ஞானம் 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 மானம் யானோ ஓணம்னு. அதனால பெரியவர்கள் சிறியவர்கள் முனிவர்கள் யார் வந்தாலும் நீங்க 3 பேர் ஆசீர்வாதம் இங்கு விளையாடிக்கும் அன்பு சகோதரி என்னையும் கூப்பிடுங்க. நான் ஆசீர்வாதம் முகவை கலைச்செல்வி அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. விளையாடிக்கும் அன்பு சகோதரி கலைச்செல்வி அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இங்கு டான்ஸ் ஆடிக்கும் எனக்கு பொன்னாடப்படுத்திய கிராமத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெயப்பிரியா அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஆத்மா சாந்தி அடைஞ்சிருமா? ஆத்மா சாந்தி அடையும். அப்படி சொல்லாதம்மா. எங்கள் இருவருக்கும் பொன்னாடை இணையத்தை கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு மனசு சந்தோஷப்படுத்தணுமான்னு கேக்குறேன். என சார்பாக நான் சார்ந்த கலை குடும்பத்தை சார்பாக நன்றி நினைக்கிறேன். வணக்கம் வணக்கம். போலாமா?